சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆமென். நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. வாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமா சூழ்நிலை மாறுமே. ஆமென். மொழியாதது சாத்தியமாகுமே. ஆமென். ஆவியானவரே ஆமப்பா. மொழியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. ஆமென். சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆமென். மொழியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆமென். மொழியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. ஆமென். கேளுங்க கேளுங்க, வாய்களை திறந்து கேட்கலாம். நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. வாய்களை திறந்து அப்படியே கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு கேட்கலாம். அப்பா, எங்க வனாந்தர வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டும் என்றால் நீங்க வந்தால் தான் ஆகும். அப்பா, வாசிக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. அந்த விடுதலை எங்க வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்பா, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே ஆவியானவரே
பலனாய் வாரும் அப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எங்க வாழ்க்கையில ஆவியானவர் இருந்தால் போதும் அப்பா. மாற்றங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், விடுதலை நடக்கும். ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. ஆமென். அப்பா, வேதத்தில் வாசிக்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவுள்ளது நீங்கி போகும் அப்பா. எங்களில் ஆவியானவர் வாங்க, ஆவியானவர் வாங்க ராஜா. எங்கள் மாம்சத்தை ஒழித்து, எங்கள் மாம்சத்தை ஒடுக்கி நாங்கள் ஆவியில் ஜெயிக்கணும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் செபிங்க, ஒரு நிமிடம் செபிங்க. எங்க மாம்சத்துல ஒளிந்து, எங்கள் மாம்சத்துல ஒளிந்து நாங்கள் ஆவியில ஜெயிக்கணும் அப்பா. நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு எங்கள் ஆவியில் ஜெயிக்கணும், எங்கள் ஆவியில் நாங்கள் ஜெயிக்கணும். மாம்சத்தை ஒழித்து ஆவியில ஜெயிக்கணும். நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அப்படியே கரங்களை உயர்த்தி சத்தமா, நிறைவே நீர் வருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே, நல்ல கைகளை தட்டி, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுவோம், அலங்கார வாசலாலே. சொல்லுங்க, சந்தோஷமாய் சந்தோஷமாய். தேவ வசனம் சொல்லுகிறது, அவரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுவோம். ஆலய செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுங்க, ஆமென். என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. ஆமென், ஆமென், ஆமென். துதித்திட வந்தோம், சந்தோஷமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தூயவரே சுவையே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. ஆமென். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே. ஆமென், ஆமென். சந்தோஷமாய் ஆராதிக்க
கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம். காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. சந்தோஷமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம். நல்ல கரங்களை தட்டி துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவமே. ஆமென். முழு மனதுடன் செலுத்துவமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. சொல்லுவோம். ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆமென். ஆமென். துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சொல்லுவோம். துதிகன மகிமையுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சொல்லுவோம். அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. நல்லா அங்க இங்க பார்க்காம அங்க இங்க வேடிக்கை பார்க்காதீங்க. இது நம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு. எஸ், தேவ சமூகத்துல முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கலாம். எவ்வளவு நீர் நல்லவர் அப்பா. நன்மை செய்த தெய்வத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நன்மை செய்த தெய்வத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எஸ்,
ఆశ్రయము నీవయ్యా, నా గుండ కోటయము, మహిమ ఘనతకు అరుగుడవు, స్తుతులకు పాత్రుడవు. మహిమ ఘనతకు అరుగుడవు, స్తుతులకు పాత్రుడవు. ఆరాధన నీకే, ఆరాధన నీకే, ఆరాధన నీకే, ఆరాధన నీకే. ఆమేన్. ఆరాధన నీకే, ఉరగలము ఆరాధన నీకే, ఆరాధన నీకే. నా ఆశ్రయము నీవయ్యా, నా గుండ కోటయము. ఆమేన్. ఆమేన్. ఓ మహిమ ఘనతకు అరుగుడవు, స్తుతులకు పాత్రుడవు. ఆమేన్. స్తుతులకు పాత్రుడవు. ఆమేన్. ఆరాధన నీకే. ఆమేన్. నీకే ఆరాధన నీకే. నీ రెక్కల నీడలలో నా ప్రాశయ నిశ్చలమే, నీ ఉండ స్థలములలో నన్నుండ నిశ్చలము. నీ రెక్కల నీడలలో నా ప్రాశయ నిశ్చలమే, నీ ఉండ స్థలములలో నన్నుండ నిశ్చలము. మగోన్నత పరమదేవసుధా నా మంచి స్నేహితా, మగోన్నత పరమదేవసుధా నా మంచి స్నేహితా. ఓ ఆరాధన నీకే, నీకే. ఆరాధన నీకే. ఆమేన్, ఆమేన్. ఆరాధన నీకే. సంతోషమాయ్ ఆరాధన నీకే, ఆరాధన నీకే. నీ మహిమను ధరించి రూపాంతర వందెదను, నా జీవిత కాలమందా నిన్నే పాడి పొగళెదము. నీ మహిమను ధరించి రూపాంతర వందెదను, నా జీవిత కాలమందా నిన్నే పాడి పొగళెదము. నీవు చేసిన మేలులగై నా హృదయము నర్పిందును, నీవు చేసిన మేలులగై నా హృదయము
అర్పింతును ఆమేన్ ఆరాధన ఆశ్రయము నీవయ్యా నా గుండె కోటయము ఆమేన్ సంతోషమా ఆమేన్ ఓ మహిమ ఘనతకు అర్హుడవు స్తుతులకు పాత్రుడవు ఆమేన్ స్తుతులకు పాత్రుడవు ఓ ఆరాధన నీకే ఆమేన్ ఆమేన్ ఓ ఆరాధన ఆమేన్ ఆమేన్ ఓ ఆరాధన నీకే yes ఆమేన్ ஆமென் ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே நேர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல அர்த்தமே இல்லப்பா ஆமாப்பா அப்பாவப்பா உடஞ்சு கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உடஞ்சு கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு நான் வாழ என்னையும் நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரே கொடுத்தாரு உலகத்துல நான் இருந்தும் அது எனக்கு சொந்தமில்ல நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்லை நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கலப்பா நீர் இல்லாம சொல்லுங்க பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே நீர் இல்லாத நான் மனசு கேட்கல நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம்ப்பா எஸ் வாலிப பிள்ளைங்க எல்லாம் உறுதியோடு சொல்லுங்க நீங்க தான் எங்க வாழ்க்கைக்கு வேண்டுமாப்பா நீர் இல்லாத உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உடஞ்சு கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசுருக்கு மேலாக உசுருக்கு மேலாக
நான் வாழ நீர் இல்லாத நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. மனசு கேட்கலப்பா. கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரி. இயேசுவுக்கோ தலை சாக்க இடமும் இல்லை. ஏங்குகிறேன் ஏக்கத்தில் இதயத்தில் ஏங்குகிறேன் ஏக்கத்தில் இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. நீங்க இல்லாத மனசு கேட்கல. நீங்க இல்லாத உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ என் மனசுக்கு. நல்ல கரங்களை தட்டி அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாம நான் வாழ அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம நான் வாழ. ஆமென் 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 ஆமென். பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. கரங்களை தட்டி பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. ஆமாப்பா கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தொழு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. நன்றியோட கரங்களை நல்லா தூக்கி தாட்டுங்க. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் எந்த தெய்வமே. ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் எந்த தெய்வமே. சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. சந்தோஷமாய் நன்றியோட எங்க வாழ்க்கை நீங்க தந்ததல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை
தந்தீரே. இந்த நல்ல இந்த புடல் பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. இந்த பிள்ளை பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. ஆமென் ஆமென். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவன், நான் தள்ளு பூச்சி, விலையே இல்லாதவன், அசட்டை பண்ணப்பட்டவன். ஆனால் எப்பொழுது நீர் ஆண்டவரே எங்கள் மேல் வந்தீரோ, நாங்கள் இன்று கனமுள்ள இந்த வாழ்க்கைக்கு நீங்க தந்த கிருபையப்பா. அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி நடக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, முரட்டியடி விரட்டியடி நெத்தியடி, முரட்டியடி விரட்டியடி நெத்தியடி. அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. சொல்லுங்க, அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான். ஆமென். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். சொல்லுவோம், எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்படை சுத்தி நிற்க வேணாமே, கத்திப்படை சுத்தி நிற்க வேணாமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. சட்டிய தான் கீழே தூக்கி போட்டு ஓட, தீ ஒட்டிக்கு தீ ஒட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரிப்பட, தீ ஒட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. அஞ்சு கல்லு கையில, அற்புதம் நாம் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. உன்கிட்ட இருப்பதில் வைத்து அதிசயம் செய்கிற தெய்வம். ஆமென். உனக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு கெச்சித்தாலும், எவ்வளவு கர்ஜித்தாலும், உன் கையில் இருக்கிற, உன் கையில் இருக்கிற அம்பை கொண்டு, உன் கையில் இருக்கிற ஆயுதம், சமம் என்ற ஆயுதத்தை கொண்டு வீழ்த்தினார் உன் சத்துரு ஓடுவான். அஞ்சு கல்லு கையில, அற்புதம் நம்பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. அம்மேன். அஞ்சு கல்லு கையில, அற்புதம் நம்பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. அம்மே, நல்ல கைகளை தட்டி, அஞ்சு கல்லு கையில, அற்புதம் நம்பையில, அதிசயம் தான் அற்புதம் நம்மையில்
அற்புதம் உண்டு. அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. எஸ் எஸ் எஸ். அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனுல, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனுல, முரட்டியடி வரட்டியடி நத்தியடி, முரட்டியடி வரட்டியடி நத்தியடி. சாத்தானே முரட்டியடி விரட்டியடி நத்தியடி, முரட்டு அடி விரட்டியடி நத்தியடி. 5 கல்லு கையில அற்புதம் நம்பையில, அதிசயம் நான் நடக்க போகுது. நம்பிக்கையோடு எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற சத்துருக்களை என்னுடைய துதியின் ஆயுதத்தால் வீழ்த்துவேன். என்னுடைய துதியின் ஆயுதத்தால் வீழ்த்துவேன். என் ஜெபத்தால் வீழ்த்துவேன். நான் நடக்க போகுது. கையில் கையில் அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. நீங்க துதிக்க 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 சத்ருவின் கோட்டைகள் வீழும். துதிக்க துதிக்க சத்ருவின் கோட்டைகள் வீழும். அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். தேவ பிள்ளையே, யாரும் உங்க தலையில கை வைக்க வேண்டாம். நீங்க வாய்களை திறந்து துதிச்சா போதும். உன்னுடைய துதியின் ஆயுதத்தால், உன்னுடைய துதியின் ஆயுதத்தால் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்ருவை வீழ்த்தலாம். துதிங்க துதிங்க துதிங்க. அங்க இங்க பார்க்காம கரங்களை தட்டி யுத்த களத்தில் இறங்கின தேவ வல்லமை அன்று கோலியாத்துக்கு விரோதமாய் யுத்த களத்தில் தேவ வல்லமை இறங்கியது போல இன்று ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய துதி என்ற ஆயுதத்தால் தேவ வல்லமை இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்கட்டும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கோலியாத்துகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வீழ்த்தப்படுவார்களாக. எஸ் உரகரகர போலேலேலே ரிகரகரகர போலேலேலே ரிகரகரலலலலலல போ. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. நன்றியோடு எத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும்? அப்படியே கண்களை மூடி ஒரு 2-3 நிமிடம் அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாம் முழு மனதோடு. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? நன்றியோடு குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. பெரியவனாக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே
செய்தி இரவை பகலாக்கினீ. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. அப்படியே ஒப்பு கொடுங்க. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. கரங்களை உயர்த்தி ஓ எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. சத்தமாய் ஓ எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. ஓ எரிந்து கொண்டே ஓ என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா. சத்தம் உயர்த்தி ஓ தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே ஓ புகழ்ந்து பாடிடுவே. ஆமென். உம்மையே உயர்த்திடுவே. சொல்லுங்க. புகழ்ந்து பாடிடுவே. உம்மையே உயர்த்துவே. உம்மையே உயர்த்துவே. தூயரே தூயவர் தூயவரே. அப்படியே ஆண்டவர் நாமம் உயர்த்தலாம். ஆறுதல் நீர்தானையா. தூயவரே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. உள்ளத்துல இருந்து சொல்லுங்க. எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. ஓ எரிந்து கொண்டே இருப்பே. ஆமென். எப்போ
சபை பிள்ளைங்க வாய்களை திறந்து எஸ் எஸ் ஆண்டவர் நாமத்தை துதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க. மரணத்தை ஜெயித்தவரே ஓ க்ளோரி. அப்படியே முழு உள்ளத்தோடு ஆமென். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமம் உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. ஆமென். உள்ளம் திறந்து எஸ் உங்க நாமம் உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. எரிந்து கொண்டே இருப்பேன். எத்தனை பிள்ளைகளுக்கு அப்படியே ஒப்பு கொடுக்க முடியும்? போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி தூயவர் தூயவர் தூயவரே நாமம் உயர்த்துகிறோம். துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றியோடு உங்க நாமம் உயர்த்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இன்று உங்க நாமத்தை உயர்த்துகிற இந்த வேளையில உங்க நாமத்தை முழு உள்ளத்தோடு உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் துதிக்கிற வேளையில உங்க நாமத்தை உயர்த்துகிற இதே வேளையில அவங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருவின் சகல ஆயுதங்களும் இப்பொழுதே வாய்க்காமல் போவதாக. அவர்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், அவர்கள் வேலைக்கு விரோதமாய், அவர்களுடைய பிசினஸுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாத சாத்தானுடைய ஆயுதங்களும் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. இப்பொழுதே வாய்க்காமல் போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பிக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது நடப்பதற்கு அவங்க எந்த தேவையின் மத்தியில் வந்திருக்கிறார்களோ, யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீரப்பா, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். ஒருவேளை தேவையின் மத்தியில் கலங்கி போய் நிற்கிறீங்களா? அன்பு சகோதர சகோதரி, பாரப்படாதீங்க. கர்த்தர் தகப்பன் உன் தேவைகளை சந்திப்பார். தகப்பன் உன் தேவைகளை சந்திப்பார். ஏசப்பா உன் தேவைகளை சந்திப்பார். உன்னை வாழ வைப்பார். உன் சத்துருவுக்கு முன்னால் உனக்கு ஒரு பந்தி உண்டு. கர்த்தர் அதை செய்வார். ஒவ்வொரு குடும்ப முகாந்திரமும் உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. உமக்கா எரிந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்ட ஜனத்தை சபையில எழுப்புங்கப்பா. நாங்கள் நிற்காமல் ஓடணும். நாங்கள் ஆண்டவரே திசைகள் தெரியாதபடி ஓடிக்கொண்டே இருக்கணும். சபை எழும்பணும், சபை எழும்பணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுப்புங்க ஆண்டவரே. தேவையின் மத்தியில சபையில வருகிற பிள்ளைகள் வெறுமனே திரும்பி நீங்க அனுப்பவே மாட்டீங்க. அனுப்பக்கூடாதப்பா. அவங்கள நிம்மதியாய் சம்பூர்ண திருப்தியோடு அழைத்து செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் பிதாவே. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం విన్నప్పుడు దేవుని వార్తలు, பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருங்கள். వస్తువుల కోసం మనము దాని గురి పెట్టి పరిగెత్తలా. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில మన సాధారణమైన జీవితంలో எதையும் பிரதிபலன் இல்லாமல் செய்ய மாட்டோம். ఏంటికి ఆశ లేకుండా మనం చేయము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. எதையுமே பிரதிபலன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய மாட்டோம். மனிதர்கள் ఏంటి కోసం మనం ఆశపడకుండా యా కార్యాలు మనం చేయము. மனித சுபாவம், అది మన మనసుల స్వభావాలు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு 100 ரூபாய் கொடுக்கறோம்னாலே திருப்பி வரும்னு தான் கொடுக்கறோம். ఒక పెండ్లి ఇంట్లో 100 రూపాయలు దానికి ఇస్తామంటే అది మనకు తిరిగా వచ్చను అని అర్థము. ஆமென், ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவங்க பாவம் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், వాళ్ళు బాగుండేని మనం ఇచ్చేలేదు. அப்படி இல்ல. நம்ம வீட்டுல 2 இருக்கு. మన దాంట్లో ఇవ్వాల్సింది 2 ఉంటాయి. நம்ம வீட்டுல 5 கல்யாணம் இருக்கு. మన ఇంట్లో 5 పెండ్లి కార్యాలు ఉన్నాయి. ஆமென், ఆమేన్. 5க்கும் வரணும். 5க்கு రావాలన్నా நம்ம போகணும். దాని నుంచి మనం పోతాము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. சின்ன காரியத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் பிரதிபலனை எதிர்பார்த்து, இல்லாவிட்டால் பிரதிபலன் எதிர்பார்த்து என்கிறதை விட பிரதிபலன் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் செய்கிறோம். ఒక్కొక్క కార్యాల కోసము మనం ఎదురు చూసుకుంటాము. ఆ కార్యాల గురించి మనకు ఏదైనా వచ్చునా అని. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறோம். దేవుణ్ణి ఎదుగుతాము. எதுக்கா தேடுறோம்? ఏంటికి ఎదుగుతాము? ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கைவலி மாறணும், సేల్ నొప్పి, கால்வலி மாறணும், కాలు నొప్పులు పోవాలా, முதுகுவலி மாறணும், నడుము నొప్పి పోవాలా, வேலையே இல்ல, పని లేదు, வேலை கிடைக்கணும், పని దొరకల్లా. இப்படிப்பட்ட சில தேவைகளுக்காகத்தான் நாம் ஆண்டவரை முதலில் தேடினோம். ఇట్లా కొన్ని కార్యాల కోసమే దేవుణ్ణి మనం ఎదుగుతాము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. சின்ன காரியத்திற்காய், చిన్న కార్యాల కోసము, ஒரு அல்ப காரியத்திற்காய் நாம் ஆண்டவரை தேடினோம். చిన్న కార్యాల కోసం దేవుణ్ణి ఎతికాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే ஆண்டவர் దేవుడు நமக்காய் நிச்சயித்து வைத்திருக்கிற நன்மை என்பது அது நித்தியம். దేవుడు మన కోసం పెట్టింది అది నిండా పెద్దది. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நாம அல்ப சந்தோஷத்திற்காய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, సాధారణమైన సంతోషం కోసం పిలిచిన వాళ్ళు కాదు, பரம அழைப்பிற்காய் పెద్ద సంతోషానికి కోసం పిలిచి ఉండాము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பவுல் அழகாக எழுதுகிறார். పౌలు రాసిండాడు. ஆமென், ఆమేన్. வாசிங்க பிலிப்பியர் 3:14. ఫిలిప్పీ 3:14.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 தேவன் என்னை அழைத்த அழைப்பு என்பது பரம அழைப்பு. దేవుడు నన్ను పిలిచింది పిలిపంటే పరలోకానికి. ஆமென். ஆமென். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? நான் விக்டரி ஏஜ் சபைக்காய் அழைக்கப்பட்டவன் அல்ல. విక్టోరీజీ సభ కోసం నన్ను పిలిచిన వాడు కాదు. விக்டரி ஏஜ் சபைக்காய் அழைக்கப்பட்டவன் என்றால் ఈ చర్చి కోసం పిలిచిన వాడుగా అంటే இந்த சபையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும். ఈ చర్చితో మన జీవితం ముగించిపోను. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல என் வாழ்க்கை முடியும் போது இந்த அழைப்பு முடிந்து போகும். మన జీవితం ముగించేనప్పుడు ఇది పోయిడ్సును. அல்லேலூயா. 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 சர்ச்சில் ஒருவேளை உறுப்பினர் படிவம் நிரப்பி இருந்தா கூட செத்ததுக்கு அப்புறம் அது வேலிடு கிடையாது. ఒకవేళ చర్చిలో లీడర్స్ அந்த ఇది పత్రం రాసింటేనో అది మనకు వాల్యూ లేదు. செத்ததுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட கேட்க முடியாது, நான் விக்டர் உங்க சர்ச் மெம்பர் நான். నేను సచ్చినాక వచ్చి అడగను కాదు, నేను ఇక్కడ ఒక లీడర్ దా. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே வந்தாலும் ஒரே பதில் தான், போ பிசாசு. ஆமென். ஆமென். அவ்வளவுதான். అంతనే. நம்ம வாழ்க்கை முடிந்து போகும். మన జీవితం ஆனால் ముగించి நான் அழைக்கப்பட்டது, నేను పిలిచిందని, என் பரம அழைப்பிற்காய் நான் அழைக்கப்பட்டவன். పరలోక దేవుని కోసం నేను పిలిచినవాడు. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் నేను இந்த உலகத்திற்காய் அழைக்கப்பட்டவன் அல்ல. ఈ లోకానికి పిలిచినవాడు కాదు. உலக சிற்றின்பங்களுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. లోకములో ఉండే ఆశలకు కాదు. பரம அழைப்பிற்காய் அழைக்கப்பட்டவன். పరమ దేవుని కోసం పిలిచినవాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தேவன் நம்மை அழைக்கும் போது దేవుడు మనం పిలిచినప్పుడే நம்மேல் ஒரு அழைப்பை வைத்து ஒரு பொக்கிஷம் வைத்திருக்கிறார். మన మీద ఒక పొక్కిసమైన కిరీటం పెట్టిండారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம ஒரு ஆளை விருந்துக்கு கூப்பிடுறோம்னு வைங்க. ఒక మనిషిని మన భోజనానికి పిలుస్తామని పెట్టండి. உங்க சொந்தக்காரங்களை விருந்துக்கு கூப்பிடுறோம். సొంత గోల్ని మంచి కార్యాలకు పిలుస్తాము. சபைக்காரங்களை கூப்பிடக்கூடாது, கொன்னே போடுவேன். చర్చిలో அழைக்கிறோம். ఒక మనిషిని మంచిదానికి పిలుస్తామంటే ஆமென். ఆమేన్. விருந்துக்கு நாம அழைக்கிறோம். మనం పిలుస్తాము. அழைக்கப்பட்டவர் வருவதற்கு முன்பாய் పిలిచిన వాళ్ళు రాకముందు நாம என்ன செய்வோம்? ఏం చేస్తాము? என்ன ஆயத்தம்? தொடப்பக்கட்டை வச்சுட்டா అన్ని భోజనాలు రెడీ చేసి விருந்தை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் நம்ம ఆ విరుదుని எதிர்பார்த்து காத்திருப்போம் எப்ப வருவாங்க. కావాల్సినంత రెడీ చేసి పెట్టుకొని వాళ్ళు ఎప్పుడు వస్తారని ஒருவேளை அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ போய் பானை வாங்கிட்டு ஓடி, వాళ్ళు వచ్చినాక వస్తువులు తీసుకురా అని అంపేది కాదు. நினைப்பா, ஆஹா சகுனம் சரியில்லை, ఇక్కడ వచ్చింది మనం సరిలేదు. ஆமென். ఆమేన్. வந்தவங்க என்ன சொல்லுவாங்க? వచ్చిన వాళ్ళు ఏం చెప్తారు? பரவாயில்லைங்க, நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். పర్వాలేదు, మేము ఇప్పుడుదా తినేసి వచ్చాము. ஆமென். ఆమేన్. அப்போ நல்லா கவனிங்க, நாம அந்த விருந்துக்கு அழைத்து இருக்கிறோம். ఆ విరుదుకు మనం పిలిచిండాము. அழைக்கப்பட்டவர்கள் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வீட்டுல விருந்து ரெடியா இருக்கும். పిలిచిన వాళ్ళు రాకముందుగానే దానికి తనిగా రెడీ చేసుకొని మనం ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஆமாவா? அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதே போல అదే తర நம்முடைய అరుణాதர் இயேசு கிறிஸ்து మన యేసుక్రీస్తు நம்மை அழைத்த போது మనల్ని పిలిచినప్పుడే ஒரு பந்தய பொருளை ఒక வைத்திருக்கிறார். వస్తువు అనేది మనకు పెట్టిండాడు. ஆமென். ఆమేన్. ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். దాని ఆయుత్తం చేసి పెట్టిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. சங்கீதம் 21:3 வாசிக்கலாம். సంకీర్తన 21:3 చదువుతాము. சங்கீதம் 21:3 கொஞ்சம் வேகமா வாசிங்க. நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. நல்ல கைகளை தூக்கி வர அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్.
நமக்காய் தேவன் என்ன செய்கிறாராம்? మన కోసం దేవుడు ఏం చేసినాడంటే நம்மை அவர் எதிர்கொண்டு வந்து మనల్ని ఆతన మనకు ముందు వచ్చి நம்முடைய சிரசின் மேல் பொற்கிரீடத்தை சூட்டுகிறார். మన తల మీద బంగారు కిరీటం అనేది పెట్టాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் அழைக்கப்பட்டது నేను పిలిచిన దానికి இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களோடு முடிந்துவிட அல்ல, ఈ లోకం ఆశీర్వాదంతో ముగించేది కాదు. பரம அழைப்பில் எனக்காய் ஒரு கிரீடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. పరలోకములో అనేది మనకు ఒక బంగారు కిరీటం అనేది ఆయుత్తమైంది. எனக்காய் தேவன் ஒரு கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். నా కోసం దేవుడు ఒక ఆయుత్తం చేసి పెట్టినాడు. இந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓட வேண்டும். ఈ కిరీటాన్ని తీసుకునే దానికి తక్క పరిగెత్తాలి. 1 கொரிந்தியர் 9:24 பவுல் எழுதுகிறார். 1 కొరింథీయులు 1:4 పౌలు రాస్తాడు, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். మీరు తీసుకునే వాళ్ళుగా పరిగెత్తండి. 24 எல்லோரும் ஓடுவார்கள். நல்லா கவனிங்க, எல்லோரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தில் பெறுவான். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 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 நல்லா கவனிங்க, எல்லோரும் ஓடுறாங்க, అందరూ పరిగెత్తారు. நாமும் ஓடக்கூடாது. మనం అనేది పరిగెత్తాలి. எல்லோரும் சபைக்கு போறாங்க, అందరూ చర్చికి పోతారు. எல்லோரும் இயேசுவை தேடி போறாங்க. అందరూ యేసుని ఎదిగి அதனால పోతారు. நானும் போறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கைவிடப்பட்டு போவீர்கள். దాని కోసం అనేది నేను పోతానంటే మనల్ని సేవిడు చేస్తాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லோரும் போகிறார்கள் என்று நான் ஓடுவதல்ல, అందరూ పోతారని పరిగెత్తేది కాదు. நான் இந்த பரம பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய் நான் ஓடுவேன். నే పరిగెత్తేది పరమ ఆ వస్తువుని తీసుకోవాలని పరిగెత్తేది. தேவன் எனக்காய் வைத்திருக்கிற பொற் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவே என் ஓட்டம் இருக்கும். దేవుడు నా కోసం పెట్టిన బంగారు కిరీటాన్ని తీసుకునేదానికే మనం పరిగెత్తాలా. ஆண்டவரே ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க இனியாவது. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பொற் கிரீடம் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓடுங்கள். బంగారు కిరీటం తీసుకునే తక్క పరిగెత్తండి. சகோதரிங்க நினைக்கிறாங்க, ஐயா அதுல ஒரு 10 பவுன் இப்ப கொண்டு விட்டுருங்க, இப்பவே போட்டுருங்க ஐயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இங்க இருக்குதோ இல்லையோ, ఇక్కడ ఉండాయో లేదో, ஆனா అవుతే நித்தியத்துல నిత్యంలో எனக்கு பொற்கிரீடம் ஆண்டவர் தருவார். నాకు బంగారు కిరీటం దేవుడు ఇస్తాడు. அதற்காய் நான் ஓடுவேன். దాని కోసం పరుగుతున్నా. என் ஓட்டம் பொற்கிரீடத்திற்காய். నా పరుగు బంగారు కిరీటానికి. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. 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 இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற లోకంలో చూసే ఆ బంగారు కిరీటం అనేది సంపూర్ణం. கல்யாண பொண்ணுக்கு ஒரு கிரீடம் சூட்டுவாங்க, పెండ్లి కూతురికి ఒక కిరీటం అనేది వేస్తారు. அழகா இருக்கும். బాగుండు సుందరంగా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. ஆனா అవుతే ஒரு 2 மணி நேரம் தாங்க, అది 2 గంట చోపులదా. 2 மணி நேரம் முடிஞ்சிட்டுனா 2 గంట చోపులు ముగించిందనే வாடகை கொடுத்தவன் அதை எடுத்துட்டு போயிடுவான். బాడికి ఇచ్చినోడు దాన్ని తీసుకొని పోడిస్తాడు. ஆமென். ఆమేన్. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ఇదే తర మన జీవితంలో நீங்க இந்த உலகத்துல என்ன சம்பாதித்தாலும், ఈ లోకంలో మనం ఏం సంపాదిస్తానో ஆமென், ఆమేన్, அது நிற்காது. అది మనకు లేదు. நீங்க இந்த உலகத்துல கிரீடம் வைத்தாலும் మీ లోకంలో కిరీటాలు పెడితేనో நித்தியத்தில் போகும்போது அது கூட வராது. నిత్యములో పోయినప్పుడు అది కూడా ஆனால் రాదు. అవుతే எனக்காய் தேவன் நித்தியத்தில் வைத்திருக்கிற பொற்கிரீடம், నా కోసం దేవుడు నిత్యములో పెట్టిన அதை బంగారు நான் కిరీటం பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடினான். దాన్ని తీసుకునేదక్క పరుగుతే நான் இங்கு என்ன இல்லாமல் இருந்தாலும் ఇక్కడ ఏమి లేకుండా ఉంటాను. நிச்சயம் என்னுடைய பரம பொருளை நான் அடைந்தே தீருவேன். నిశ్చయంగా పరలోకాన్ని ఉండే బంగారు కిరీటాన్ని తీసుకుంటాను. கர்த்தர் எனக்காக அந்த கிரீடத்தை வைத்திருக்கிறார். యెహోవా ఆ కిరీటం నా కోసం పెట్టిండాడు. அப்போ நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் మన విశ్వాస పరుగులో இந்த பொற்கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓடணும். ఈ బంగారు కిరీటాన్ని తీసుకునే తక్క పరిగెత్తల్లా. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து நல்ல குலுக்கி சொல்லுங்க, பொற்கிரீடத்தை, బంగారు కిరీటము, பரம பொருளை పరమ వస్తువులు அடையும்படியாய் తక్కించేదాకా ஓடுங்க. పరిగెత్తండి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஓடக்கூடாது. స్కూల్ కి అడ్మిషన్ కోసం சில పరిగెక్కకూడదు. பேர் கிறிஸ்தவ ஆகிடுறான், கிறிஸ்தவ ஸ்கூல்ல அட்மிஷனுக்காக. కొందరు క్రిస్తుడుగా ఉంటే క్రిస్తును స్కూల్ అడ్మిషన్ కోసము. அல்லேலூயா. హల్లెలూయా. சிலவன் கிறிஸ்தவன் ஆகி விடுகிறான்,
కొందరు క్రిస్తుడు అయిపోతాడు. ஆமா, லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு, ప్రేమించిన బిడ్డని పెళ్లి చేసుకునేదానికి. அதுக்கு முன்ன சொல்லிடுவான், ஒண்ணும் இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போலாம், మనం ఇద్దరు సేరి చర్చికి పోతామని చెప్తాడు. ஆமென் ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதில் ஜெயித்தவர்கள் அற்பமானவர்கள். దాంట్లో జయించిన వాళ్ళు కొంచెం మంచిలే. ஆமென். அதில் ஜெயித்த கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும். దాంట్లో జయించిన వాళ్ళు కొందరు మనకు, ஆனா எல்லாராலும் அப்படி ஜெயிக்க முடியுமா? అవుతే అందరికి జయించిన అవునా? ஆமென் ఆమేన్, ஆமென். ఆమేన్. வாய்ப்பில்லை. ஆமென், ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுக்கு நீங்க கிரயம் செலுத்த வேண்டியது அதிகமாக இருக்கும். దానికి మీరు క్రియలు చేయవలసింది జాస్తిగా ఉన్నది. அந்த கிரயத்தை செலுத்த நாம் தயாரா இல்லாவிட்டால், ఆ క్రియాని చేసేదానికి మనం రెడీ లేదంటే நாம மணி அடிச்சிட்டு போயிருவோம். మనం గంట కొట్టుకొని పుడుస్తాము. ஆமென், ఆమేన్. நாம மணி அடிக்க போயிருவோம். మనము గంట కొట్టేదానికి పోయిస్తాము. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, அப்போ கிரயம் செலுத்தப்படணும். దాని క్రియలు ఇయ్యాలా. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாராலும் அதில் ஜெயிக்க முடியாது. అందరి వల్ల దాంట్లో జయించిన కాదు. ஆனால் అవుతా. நம்முடைய நோக்கம் எதுவாய் இருக்கணும்? మన గురి ఎదిగా ఉండాలా. இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்துக்காகவும் நான் இயேசுவை தேடுவ ఈ மாட்டேன். లోకంలో ఉండే కార్యాలకు యా గురించి యేసుని ఎత్తుకోకూడదు. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தேட மாட்டேன். దేవుడిచ్చే ఆశీర్వాదాల కోసం ఎత్తుకును నేను. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு அற்புதத்தில் 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். ఒక అద్భుతములో 5000 మనుషులు తిన్నారు. ஆனால் இயேசு மரித்த பிறகு இயேசுவுக்காய் காத்திருக்க வெறும் 120 பேர் மட்டும்தான் உண்டு. యేసు సచ్చినాక అతని కోసం కాసుకున్నోళ్ళు 120 మనుషులు మాత్రమే. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? హల్లెలూయా, ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னுடைய ஓட்டம் నా పరుగు இந்த அப்பத்துக்காய் அல்ல, ఈ రొట్టెల కోసం కాదు, திராட்சை ரசத்துக்காய் அல்ல, ఈ రసాని కోసం కాదు, கல்யாண வீட்டுல திராட்சை ரசத்துக்காய் அல்ல, పెండ్లింట్లో ద్రాక్ష రసాని కోసం లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னுடைய ஓட்டம் నా పరుగు என் பரமநாதனின் பரம பொருளை அடையும்படியாய் ஓடுவேன். నా పరలోకాన దేవుడు పెట్టిన వస్తువు కోసం. எத்தனை பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்ல முடியும்? హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், పౌలు రాస్తాడు, பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், తీసుకునే తక్క పరిగెత్తండి. பொற்கிரீடம் நமக்காய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். బంగారు కిరీటం మన కోసం దేవుడు పెట్టిండాడు. எனவே அந்த நித்தியத்தில் அந்த பொருளுக்காய் பரம பொருளை அடையும்படியாய் ஓடுங்கள். దానికోసం నిత్యములో మన కోసం పెట్టిన దాన్ని తీసుకునే తక్క పరిగెత్తు. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஆண்டவர் 5 விதமான கிரீடத்தை நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். దేవుడు 5 విధాల కిరీట మనకు పెట్టిండాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிரயாசப்படுகிறவன் அவன் பிரயாசத்துக்கு ஏற்றதான பலனோடு கர்த்தர் வருவார். ప్రయాసాలు మనం ఎట్లట్లా మనం పెట్టిండామో దానికి తక్క బలన ఆ దేవుడు அப்ப ఇచ్చింటాడు. பரலோகத்தில் நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட பொருள் பொற்கிரீடம். పరలోకంలో మన కోసం ఆయుధం పడిన ఆ బంగారు కిరీటము. இந்த கிரீடம் 5 வகையாய் இருக்கிறது. ఆ కిరీటం 5 తరీలుగా ఉంటాయి. எத்தனை வகை? 5 తగాలు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. 5ல 1வது பெற்றுக்கொள்ளணும். దాంట్లో ఒకటైనా మనం తీసుకోవాలా. 5ல 1வது பெற்றுக்கொள்ளணும். 5 కిరీటాల్లో ఒకటైనా మనం తీసుకోవాలా. ஆமென், இல்லாட்டி எதுக்கு பிரசங்கம்? போயிரும். ஆமென், ఆమేన్. 5ல 1வது பெற்றுக்கொள்ளணும். 5లో ఒకటైనా తీసుకోవాలా. 5ல அட்லீஸ்ட் 1வது. 5ல அட்லீஸ்ட் 1வது. 5లో ఒకటైనా తీసుకోవాలా. 5ல அட்லீஸ்ட் 1வது. பின்னாடி கேக்கல போல இருக்கு. 5ல அட்லீஸ்ட் 1வது. 5లో అట్లీస్ట్ ఒకటైనా. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா, கைய தூக்கி. హల్లెలూయా, ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் தான் அழைத்த ஜனத்திற்காய் 5 கிரீடம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். దేవుడు తన పిలిచిన జనాలకు 5 కిరీటాలు పెట్టిండాడు. அவனவன் கிரியைக்கு தக்கதான கிரீடம் அவரவருக்கு கிடைக்கும். వాని వాని కిరీయాలకు తగిన కిరీటాలు దేవుడు పెట్టిండాడు. ஆமென், ఆమేన్. என்னுடைய கிரீடம் எதுவாய் இருக்கிறது? నా కిరీటం ఏదిగా ఉన్నాయి. ஆமென், ఆమేన్. 5 வகையான கிரீடம் பார்க்கலாம். 5 తరాలుగా ఉంటాయి. ఒకటి நீதியின் கிரீடம். నీతి కిరీటము. ஆமென், ఆమేన్. எழுதுறவங்க எழுதிக்கோங்க, நீதியின் கிரீடம். నీతి కిరీటము. ஆமென், ఆమేన్. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 2 తీమోతేయులు 4వ అధికారము. படிக்கணும். 5 చదువుతాం. 5ல இருந்து 8 வரை.
2 తీమోతీయులు 4వ అధ్యాయం 5, 6, 7, 8 చదువుతాము. நீயோ மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்துடைய வேலையை செய். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வரும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், முதலாவது நீதியின் கிரீடம். பவுல் ராஸ்தாடு ஃபர்ஸ்ட்ல நீதி கிரீடமோ. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கிரீடம் கிடைக்கும்? எట్లా వాళ్ళకి கிரீடம் దొరుకును? கவனிங்க, போராட்டங்கள் பாடுகள் வந்தாலும், போராட்டாలు కష్టాలు వస్తేను நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவில் நிலைத்து நின்று, మన తండ్రి యేసు క్రీస్తులో ఉండే సంబంధాల్లో నిలిచి ఉండి, அவர் நமக்காய் வரப்போகிறார் என்று காத்திருக்கிற, ఆతన మన కోసం రాపోతాడని కాసుకొని ఉండి, ஆமென், ఆమేన్, அவர் வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ఆతన వచ్చేదాన్ని కాసుకొని ఉండే బిడ్డలకు, நல்ல கவனிங்க, வாழ்க்கையில போராட்டத்தை அனுபவித்து, జీవితంలో పోరాటాలు అనుభవించి, வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உபத்திரவப்படுத்தப்பட்டவர்கள், జీవితంలో యేసుక్రీస్తుని తీసుకొని దాని నుంచి ఉపద్రవాలు అనుభవించేది, உபத்திரவத்தை அனுபவிக்கிறவர்கள், ఉపద్రవాలు తీసుకున్నోళ్ళు, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவதால் உபத்திரவங்களும் பாடுகளையும் அனுபவிக்கிறவர்கள், యేసుక్రీస్తుని ఏర్చుకొని దాని గురించి వచ్చే ఉపద్రవాలు అనుభవించేవాళ్ళు. எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் என் இயேசுவை விட்டு பிரியாமல் காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது தான் இந்த நீதியின் கிரீடம். ఎన్ని ఉపద్రవాలు వస్తేనో దాని నేను ఉడినని కాసుకొనే బిడ్డలకు దా ఈ నీతి అనే కిరీటం ఇచ్చబడింది. హల్లెలూయా, హల్లెలూయా. எத்தனை பாடுகள் வந்தாலும், ఎన్ని పోరాటాలు எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், మనకు ఎన్ని ఉపద్రవాలు వచ్చి நம்முடைய வாழ்க்கையில பிதாவுக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை மட்டும் விட்டே கொடுக்க கூடாது. యేసుక్రీస్తుకు మన ఉండే సంబంధాలు అనే సొంతమని మనం ఎప్పుడు విడిసియే విడకూడదు. హల్లెలూయా, హల్లెలూయా. இந்த உறவை காத்துக்கொண்டு ఈ సొంతాన్ని కాసుకొని உபத்திரவங்களும் போராட்டங்களின் மத்தியிலும் இயேசுவுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது தான் இந்த நீதியின் கிரீடம். ఉపద్రవాల మధ్యలో పోరాటాల మధ్యలో మనము దేవుని ముందు కాసుకునేది వాళ్ళు కదా ఈ నీతి అనే కిరీటము. మత్తయి 25:10 వాసిக்கலாம். మత్తయి 25:10 చదువుతాము. మత్తయి மணவாளன் வந்து விட்டார். நல்ல கவனிங்க, ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருடனே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இங்கு 10 அந்த கன்னிகைகளை குறித்து உவமை ஆண்டவர் சொன்னது. 10 స్త్రీల గురించి ఈడ దేవుడు చెప్పిన మాట. 10 பேரும் காத்திருந்தார்கள், 10 జనాలను కాసుకున్నారు. ஆனால் అవుతే 5 பேர் 5 జనాలు எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். ఎప్పుడును ఆయత్తంతో ఉన్నారు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லோரும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், అందరూ యేసుని అనుకునేవాళ్ళే. ஆனால் అవుతే அதற்கு மத்தியில் దాని మధ్యలో யார் ஒருவன் காத்திருக்கிறார்களோ, ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்களோ, உபத்திரவங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவர் மேல், அந்த மணவாளனின் மேல் உறவோடு காத்திருக்கிற மணவாட்டிக்கு மட்டும்தான் మనవరైకుల్ ఇడముండు. ఎప్పుడు మనవాళ్ళడు వస్తాడు అనే వాళ్ళ ఉపద్రవాలను కష్టాలను ఆతని గురించి మనం తలింపులో ఎప్పుడు కాసింటామో హల్లెలూయా అయిపోతాయి. హల్లెలూయా, హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், ఆయత్తంగా ఉండేవాళ్ళు, மணவாளனுக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு, మనవాళ్ళడు ఆయత్తంగా ఉండేదానికి மணவரைக்குள் இடமுண்டு, దాంట్లో వానికి జగ ఉండాయి. ఆమేన్, ఆమేన్. எல்லாம் அங்க அடிச்சு ஏறி மணவரைக்குள்ள போக முடியாது, கொன்னே போடுவாங்க. అన్ని అయిపోయానేసి పెండ్లి మేడ దీని మీద ఎక్కేదాని కాదు. ఆమేన్, ఆమేన్. மணவாளன் మనవాళ్ళడు நியமிக்கப்பட்ட மணவாட்டி,
ఆడు గురించిన మనవాటిలుగా. ஆமென். ఆమేన్. அந்த நியமிக்கப்பட்ட மனவாட்டியில் நானும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ఆతను తెలుసుకొని మనవాటిలుగా మనము శైలు విడిచిపోకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. காரணம் எனக்காய் ஆண்டவர் மணவாளன் நீதியின் கிரீடத்தை வைத்து காத்திருக்கிறார். యాలంటే మనవాళ్ళుడు మన కోసం బంగారు కిరీటం పెట్టుకొని కాసుకొని ఉన్నాడు. எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், ఎన్ని ఉపద్రవాలు எவ்வளவு போராட்டங்களே வாழ்வில் வந்தாலும், ఎన్ని పోరాటాలు జీవితంలో వస్తేనో, அசதிகள் வந்தாலும், సుస్తులా நான் వస్తేనో, ஆயத்தத்தோடு என் மணவாளனுக்காய் காத்திருப்பேன். నేను ఆయుధంతో నా మనవాళ్ళని కోసం కాసుకొని ఉంటున్నాను. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, அதாவது இயேசுவோடு உள்ள உறவை விட்டு பிரியாமல் அந்த உறவுக்காய் இயேசுவுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்குரியது இந்த நீதியின் கிரீடம். యేసుని విడిచి పోకుండా ఉండే ఆ బిడ్డల కోసం పెట్టిన నీతి అనే కిరీటము. రెండవది మహిమயின் கிரீடம் இல்லாவிட்டால் வாடாத கிரீடம். మహిమైన కిరీటము లేదంటే ఎండిపోలేకుండా కిరీటము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மகிமையின் கிரீடம் இல்லாவிட்டால் வாடாத கிரீடம். మహిమైన కిరీటం లేదంటే అది ఎండి. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 4 வரை வாசிக்கலாம். 1 பேதுரு 5వ అధికారము 2-4 చదువుతాం. உங்களிடத்தில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காயும் அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல. கேட்டுச்சா? மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். ఆమేన్. ஆமென். இந்த கிரீடம் யாருக்கு தெரியுமா? ఈ కిరీటం ఎవరికి తెలుసునా? சொல்லுங்க, வாசி. கேட்டீங்கல்ல? இந்த கிரீடம் இயேசு கிறிஸ்துவின் மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்குரியது. యేసు క్రీస్తుని మనుషులు మంచి మేపేవాళ్ళకు ఈ పెట్టిన కిరీటం. ஊழியம் செய்கிறவர்களுக்குரியது. సేవ చేసేవాళ్ళకు అయింది కిరీటము. ஆத்துமாக்களுக்காய் கதறுகிற ஒரு கூட்ட ஜனத்துக்குரியது. ఆత్మల కోసం ఏడిసే జనాల కోసం పెట్టిన కిరీటం. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. ஆனா இந்த கிரீடத்தை பெறணும்னா ఈ కిరీటాన్ని తీసుకోవాలంటే எப்படி மேய்க்கணும்? వాళ్ళు ఎట్లా మేపల్లా? கட்டாயமாய் அல்ல. కట్టాయంగా లేదు. நாங்க ஊழியத்துக்கு போகிற இடங்கள்ல அநேக மேய்ப்பர்களை பார்த்திருக்கிறோம். ఎందరో మేపర్లు పాస్టర్లు చూసినాము. ஆமென். ఆమేన్. குறையாய் சொல்வது அல்ல, அதுதான் உண்மை. వాళ్ళని కొరతలు చెప్పేది కాదు, అది నిజం. சம்பளத்திற்காய், సంబలాని కోసము, சம்பளத்துக்காய், ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து கிடைக்கிற சம்பளத்துக்காய் ஊழியம் செய்கிறவர்களை பார்க்கிறோம். ఒక పేమెంట్ కోసము ఆర్గనైజేషన్ చేసే ఆ గుంపుల వాళ్ళు సేవ ஒரு ஆத்ம பாரமும் கிடையாது. వాళ్ళు ఆత్మలో ఈ కావాలని లేదు. எவன் வந்தா என்ன, போனா என்ன, ఎవరు వస్తే ఏం పోతే ఏమి, செத்தா என்ன, సస్తే ఏమి. ஆமென். ఆమేన్. கடமைக்காய் வந்து మన దానికోసం 2 மணி நேர ஊழியத்தை நிறைவேற்றி 2 గంటల చోపు సేవ నిర్వహించి கடந்து போகிற எவ்வளவோ ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. పోయే వాళ్ళు ఎందరో సేవకులు ఉండారు. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஒருவன் ஊழியம் செய்தால் ఒకడు సేవనే చేస్తే மனப்பூர்வமாய் செய்யணும். మన పూర్తిగా చేయాలా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் దేవునికి సేవ చేస్తే மனப்பூர்வமாய் செய்யணும். మనసు పూర్తిగా చేయాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சபையை கூட்டி பெருக்கினாலும் மனப்பூர்வமாய் செய்யணும். చర్చి మనం తోసి దాని ఎత్తుతేనే మనసు పూర్తిగా చేయాలా. தொடப்பாயை எடுக்கும் போதே உள்ள குறுக்க கூடாது. పొరకెత్తితేనే మనం எல்லாத்தாலும் எல்லா வாரமும் நானே தான் பண்ணணும். అన్ని వారాలు అన్ని దినములు నేనే తోయల్లా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. நம்ம வீட்ல பிள்ளைங்க சில நேரம் குறுக்கும், முறுமுறுக்கும். మన ఇంట్లో బిడ్డలు అట్లా చెప్పును, எல்லா வேலையும் நானே தான் செய்யணும். అన్ని పనులు ఇంట్లో నేనే చేయాలనా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமாவா இல்லையா? பிள்ளைங்க இருக்கிற பெற்றோர் கை தூக்குங்க.
ஆமா தானே? ஒரு பிள்ளைகிட்ட ஒரே பிள்ளைகிட்ட ஒரு 2 வேலை செய்து பாருங்க, சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஊழியம் அப்படி செய்யக்கூடாது. సేవ అనేది అట్లా కాదు. ஆமென். ఆమేన్. சர்ச்சில் ஒரு பெருக்கணும்னா தொடப்பாக்கட்டை எடுக்கிறது கூட சந்தோஷமா எடுக்கணும். చర్చిని మనం తొయ్యాలంటే ఆ పొరకెత్తేదానికి కూడా మనం సంతోషంగా ఎత్తాలా. துடைக்கணும்னா மாப்பு எடுக்கணும் சந்தோஷமா எடுக்கணும். మాపెత్తి మనము దానికి తేమని తుడియాలంటేనో సంతోషంగా. கக்கூச கழுவுறோம்னா சந்தோஷமா கழுவணும். కక్కుస్ బాత్రూమ్ కడగాలంటేనో దానికి సంతోషంగా కడగల్లా. அதுலதான் ஆசீர்வாதம். దాంట్లోనే ఆశీర్వాదము. ஆமென். ఆమేన్. என்ன கிரீடம் இருக்கு? ఏం కిరీటము? மகிமையின் வாடாத கிரீடம். మహిమనే వాడకుండా ఉండే కిరీటము. ஆமென். ఆమేన్. நமக்கு யாராவது பொக்கே தந்தாங்கன்னா நல்ல அழகா இருக்கும். బొక్క ఎవరైనా ఇచ్చిస్తే బాగున్ను సుందరంగా. ஆமென். ఆమేన్. நான் ஒரு கம்பெனியை விடும்போது ஒரு பொக்கே தந்தாங்க, பெருசு. కంపెనీ విడిచినప్పుడు బొక్క ఒకటి ఇచ్చిరు. நல்ல అழகா இருந்து, தூக்கி போட மனசு வரல. దాన్ని ఎత్తేసేదానికి మనసు లేదు. அழகான பூ, బాగా సుందరంగా ఉన్న పువ్వులు. நான் கொண்டே வந்துட்டேன், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ఇంటికి ఎత్తుకొని చేసింది. வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த டீ பாயில ஒரு 2-3 நாள் வச்சிருந்தேன். టీ పైలో 2-3 దినాలు పెట్టిండ్రు. அழகா இருந்துச்சு. బాగుండింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு 3 நாள் 3 దినాలు வாடினா பிரச்சனை இல்லையே, உள்ள இருந்து புழு வர தொடங்கிடுச்சு. అది వాడలేదు, లోపల నుంచి పురుగులు వచ్చేసింది. ஆமென். ఆమేన్. தூக்கி எங்க போ, ఎత్తి குப்பையில போட்டும். కుప్పలో వేసేసింది. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే மனுஷன் தருவது இவ்வளவு தான். మనిషి అనేది ఇచ్చేది இது ஒரு நாள் குப்பைக்கு போய் தான் தீரும். ఇది ఒక దినము అది కుప్పలకు ஆனால் అవుతే என் தேவன் அருளுகிற கிரீடம், దేవుడిచ్చే కిరీటము. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாடாத மகிமையின் கிரீடம். అది వాడకుండా ఉండే మహిమనే కిరీటము. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அது வாடாத மகிமையின் கிரீடம். అది వాడకుండా ఉండే మహిమ కిరీటము. நமக்கு என்ன கிரீடம் வேணும்? మనకి ఆ కిరీటం కావాలా? ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி, ఒక 10 జనాలకు సువిశేషం చెప్పి, அப்படியே 10 பேரோட 10 జనాలతో அப்படியே கெத்தா போய் நிக்கணும் அப்பா கிட்ட. బాగా గెత్తుగా పోయి నీళ్ళ నాందేరా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்பதான் நமக்கு இந்த அப்பதான் நீதி, நமக்கு இந்த மகிமையின் வாடாத கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். మహిమ అనే వాడకుండా ఉండే కిరీటం అనే మనకు దొరుకును. அப்ப ஆண்டவருக்கு வேலை செய்வது దేవునికి పని చేసేది கட்டாயப்படுத்துவதால் அல்ல, అది కండిషన్ గా అది కాదు, மனப்பூர்வமாய் செய்யணும். మనసు పూర్తిగానే చేయాలి. அடுத்தது నెక్స్ట్ அழகா பைபிள்ல அந்த வார்த்தை அழகா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவலட்சணமான ஆதாயம். అవలక్షణమా లేక ఉండే ఆదాయానికి కోసము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு சபைகள் உடைக்கப்படுவதற்கு காரணம், ఇప్పుడు చర్చిలంతా பல పగిలిపోయాయి. சபைகள் உடைந்ததற்கு காரணம் ఎన్నో చర్చిలు పోయేదానికి కారణము என்ன காரணம் தெரியுமா? துட்டு. సొంత ఆదాయానికి కోసము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்ப பண பிரச்சனை வருகிறதோ, ఎప్పుడు డబ్బులనే సమస్యలు நான் அநேக சபைகளை பார்த்து விட்டேன். ఎన్నో చర్చిలు చూసినాము, சபைகள் உடைக்கப்படுகிறது. చర్చిలంతా పగిలిపోతాయి. என்ன காரணம் தெரியுமா? ఎలాంటే எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, అందరూ తలుసుకొని ఉంటారు. சாதாரணமா எல்லாருக்கும் ஒரு 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 பிரம்மை, సాధారణంగా ఒక మనుషులకు ఉండే செம காசியா, నిండా డబ్బులు. ஆமென். ఆమేన్. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்தா ஒரு கார் வாங்க முடியல. మనం కష్టపడి చేస్తేనే ఒక కార్ ஆனா తీసేది. ஊழியக்காரன் 10 பாட்டு ஹிட் ஆன உடனே அவன் ஆடி கார்ல போறான். 10 పాటలు వానికి హిట్ అయిపోతేనే వాడు ఆడి కార్ అనేది తీసుకుంటాడు. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. பார்க்க நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது, ரொம்ப சாதாரணம். చూసేదానికి నిండా సింపుల్ గా తెలుసును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சொன்னதே திருப்பி சொல்வதில் எனக்கு வருத்தம் இல்லை. చెప్పిందానే తిరిగి చెప్పేదానికి முட்டை போடுற கோழிக்கு தான் வலி தெரியும். గుడ్డేసే కోడుకుదా దాని గురించి ఆ నొప్పి తెలుసును. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் ஒருவர் ஆசீர்வதிக்கிறாங்களா, பொறாமப்படாத. దేవుడు ఒకరిని ఆశీర్వదిస్తారంటే அவன் ஆசீர்வதிச்சிட்டார், இவன் ஆசீர்வதிச்சிட்டார், వాడిని உன் ఆశీర్వదించి వీడిని புத்திக்கு தான் ஆசீர்வாதம் உனக்கு வராம இருப்பது. నీ బుద్ధిలో కోసమే నీకు ఆశీర్వాదం రాకుండా ఉండేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வைத்தறிச்சல், కడుపు அவன் మంటలు. ஆசீர்வாதம், இவன் ஆசீர்வாதம். వాడు ఆశీర్వాదాలు, వీడి ఆశీర్వాదాలు.
என்ன கிரீடம் வரும்? வாடாத கிரீடம் கூட வராது. యా కిరీటమును రాదు మనకు. వాడిన கிரீடம் கூட வராது. ఆ వాడిపోయిన కిరీటం కూడా రాదు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம ஊர்ல ஒரு பூ உண்டு தெரியுமா? வாடாமல்லி. వాడామల్లి. ஆனா அது கூட ஒரு நாள் கரிஞ்சு போகும். அது கூட வாடாது, கரிஞ்சு போயிடும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அட்லீஸ்ட் வாடாமல்லியில கூட உனக்கு கிரீடம் கிடைக்காது. ఆ మల్లి పూలను మనకు కిరీటం దొరకదు. ஏன்னா ఎలాంటే இந்த அவலட்சணமான ஆதாயம். நீ ஆண்டவரை தேடுவதே அவலட்சணமான ஆதாயத்துக்கு. దేవుణ్ణి ఎతికేదే మనకు కావాల్సిన దానికి అవసరం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவரை அவலட்சணமான ஆதாயத்துக்கு தேடவே கூடாது. அப்படி என்றால் ஊழியம் செய்த ஆண்டவர் உன்னை பொறுப்பாரோ? దేవుడు లక్షణాని కోసం అవలక్షణాని కోసం మనం ఎత్తకూడదు. దానికోసం దేవుడు ఉండడు. హల్లెలూయా. హల్లెలూయా. పాస్టర్ என்ன பாஸ்டர் ஆக்கல. పాస్టర్ నన్ని పాస్టర్ చేయలేదు. పాస్టర్ ஒரு காலமும் பாஸ்டர் ஆக்க போறதும் இல்ல. పాస్టర్ ఎప్పుడును పాస్టర్ అయ్యేదానికి అవేలే. ஆண்டவர் உன்னை அழைக்காம நீ என்ன முட்டி மோதினாலும் దేవుడు నిన్ను పిలిలేదంటే నువ్వు ఏమిదా చేస్తేను நாம ஊழியத்தை செய்ய முடியாது. మనమ సేవ అనేది చేయను కాదు. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய சபை ஊழியம் தான் அதுக்கு மாதிரி. మనము మన సభ సేవదా దానికి எக்ஸாம்பிள். ஹல்லேலூயா. 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 எவ்வளவோ வில்லேஜ்களில் ஊழியத்தை நடத்துகிறோம். ఎన్నో విలేజ్ లో సేవని చేస్తాము. ஊழியத்தை நடத்திட்டு సేవని నడిపించేసి சந்தோஷமா 10 பேருக்கு பிரேயர் பண்ணமா, 50 பேருக்கு பிரேயர் பண்ணமா, சந்தோஷமா கிளம்பிடுவோம். 10 జనాలకు ప్రార్థన చేసేసి సంతోషంగా లేపుతాము. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா ఇంకా చెప్తే கூட வர்றவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு கண்டிஷன் சொல்லிடுவோம், தயவு செய்து சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிராதீங்க. దయచేసి ఆ భోజనాలు మాత్రం రెడీ చేయొద్దండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. இந்த வரைக்கும் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுவோம். ఇంతవరకు దాని చెయ్యి. அது அவங்க வீடுகள்ல சாப்பிட கூடாது என்றல்ல, ఇంట్లో తినకూడదని లేదు. நம்முடைய ஊழியங்களின் நிமித்தம் அவர்கள் தொந்தரவாக கூடாது. మన సేవను గురించి వాళ్ళకి కష్టాలు ఉండకూడదనేసి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வர்ற வழியில எங்கேயாவது நமக்காக இருக்கும். వచ్చే దారిలో మన కోసం కొంచెం ఉన్ను. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்தவங்க தொந்தரவு படக்கூடாது என்பதற்காக அநேக காரியத்தை அவாய்ட் பண்ணுவோம். ఇంకొకరు కష్టాలు పడకూడదని కొన్ని కార్యాలని అవాయిడ్ చేస్తాము. இது வேதத்திலிருந்து அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது. అపోస్తలుల జీవితం నుంచి ఇది మనము పౌలు சொல்றாரு. పౌలు చెప్తాడు கலாத்தியருக்கு சொல்லும்போது, எழுதும்போது, கலாத்தியருக்கு రాసినప్పుడు చెప్తాడు, நாங்கள் உங்கள் காணிக்கைகளால் அல்ல, நாங்கள் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தோம். మేము ప్రయాసాలు పడి సేవ చేస్తాము. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஊழியத்துக்கு வருகிற பிள்ளைகள் సేవకు వచ్చే బిడ్డలు ஒரு இழிவான ஆதாயத்திற்காய் நாம் ஊழியத்தை செய்யக்கூடாது. సాధారణమైన ఈ కావాల్సిన దాని కోసం మనం సేవ చేయకూడదు. ஆமென். ఆమేన్. சில பேர் இந்த மீடியா, இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து కొందరుగా యూట్యూబ్ మీడియాని చూసి என்ன நினைக்கிறாங்க, ஊழியக்காரன்னா ஓஹோன்னு போயிடலாம். సేవర్ అంటేనే ఓహోని పుడుస్తాము పాస్టర్. ஆமென். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பார்க்கிறது, మీరు చూసేది 0.00001% தான் யூடியூப்ல பாக்குறீங்க. 0.00లో 0.1 தான் మీరు யூடியூப்ல చూసేది. இன்னும் கிடக்குறான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் மலையிலும் மலையடிவாரத்திலும் மரத்துக்கு கீழையும் படுத்துக்கொண்டு இன்னும் ஊழியம் செய்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ఇంకానో మాన్ల కిందనో అడవిల కిందనో గుడ్సీలను అన్నిటిలో సేవ చేసుకొని ఎన్నో కోటి సేవకులు సేవ చేస్తూ ఉంటారు. நம்ம பார்வை யூடியூபுக்கு மேல தான் போகும். మన దృష్టి ఆ యూట్యూబ్ మీద. எவன் எந்த கார்ல வர்றான், ఎవడు యా కార్లో எவன் எந்த Dress போட்டுருக்கான், ఎవరు ఏం డ్రెస్ వేసిండారు, ஆமா எவன் எந்த ஷர்ட் போட்டுருக்கான், ఎవరు ఏం షర్ట్ వేసిండాడు, என்ன பிராண்ட் பேண்ட் போட்டுருக்கான், ఏం బ్రాండ్ ప్యాంట్ వేసిండాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதுக்கு மேல என்ன சொல்ல வர்றேன்னு தெரியும் உங்களுக்கு. ఇంకా ఏం చెప్పాల్సిందని తెలియదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு
దీని అన్ని அதுக்கு చూసుకొని ஒரு 10 வியூவை போடுறது, దానికి ఒక 10 వ్యూలు వేసుకొని ஆமா 10 வீடியோவை போட்டு விட்டுறது. 10 వ్యూలు వేసి చూసేది. ஊழியக்காரன் இப்படியாய் துணி போடுவது, ட்ரெஸ் போடுவது, సేవకుడు ఈ తర డ్రెస్సులు వేస్తాడు, இந்த பிராண்ட் ஷர்ட்டா போடுவது, ఈ బ్రాండ్ షర్ట్ వేసేది. ஆண்டவருக்கு கொடுத்தா போடுறான், உனக்கு என்னையா வைத்தறிச்சல்? దేవుడు అతనికి ఇస్తాడంటే అతను వేస్తాడు, నీకేం మంటలు. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. இழிவான ஆதாயத்திற்காய் ஊழியம் செய்யக்கூடாது. నిండా మోసమైన ఆ ఆదాయానికి కోసం మనం సేవ அப்ப చేయకూడదు. மகிமையின் கிரீடம் யாருக்கு கிடைக்கிறது? మహిమైన కిరీటం ఎవరికి దొరుకుతాయి? ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு. మేకలు మేపేవోనికి, கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் மேய்க்கிறவர்கள். మనసు పూర్తిగా సేవ చేసేవోనికి. రెండవది ஆடுகளுக்கு மாதிரியாய் இருக்கிற மேய்ப்பர்களுக்கு. మన మేకలకు మాదిరిగా సేవకుడిగా ఉండేవానికి. நாம 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம்னா 10 பேரும் என்னில் கிறிஸ்துவை காண்கிறான் என்ற அறிவும் ஞானமும் தெளிவும் நமக்கு இருக்கணும். 10 జనాలకు దేవుని గురించి చెప్తామంటే వాళ్ళు మనముల్లో క్రీస్తుని చూడాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 10 பேருக்கு நாம சுவிசேஷம் சொல்லி சபைக்கு கூட்டிக் கொண்டு வர்றோம்னா அந்த 10 பேருக்கு உன்னில் தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் என்ற தெளிவு நமக்குள்ள இருக்கு. మనం 10 జనాలకు దేవుని సువిశేషం చెప్పి వాళ్ళని చర్చికి మనం తీసుకొని వస్తామంటే వాళ్ళు మనలో క్రీస్తుని చూడాలా. అదే మనం இப்படியான மாதிரி உள்ள ஊழியக்காரர்களுக்காய் கொடுக்கப்படுகிறது தான் இந்த வாடாத கிரீடம். எக்ஸாம்பிள்గా ఉండే సేవకులకు మాత్రమే ఆ కిరీటం మహిమైనది. மத்தேயு 24:45 இருந்து 47 வாசித்தோம் என்றால், మత్తయి 24లో 45 47 చదువుతుమంటే, உண்மையும் விவேகமும் உள்ள வேலைக்காரன் எஜமானனிடத்தில் கனமடைகிறான். నిజమైన వివేకం ఉండే సేవకుడు సేవ చేసేవాడు యజమాని దగ్గర ఘనం చేస్తాడు. எஜமானன் வைத்த ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நாம யாரு? మనం ఎవరు? ஊழியக்காரர்கள் யாரு? ஊழியம் செய்யற பிள்ளைங்க யாரு? సేవ చేసే బిడ్డలు ఎవరు? வேலைக்காரர்கள். యజమానుడు పరలోకన எஜமான் நியமித்த ஊழியக்காரர்கள் யாருக்கு யார கவனமா பார்த்துக்கணும்? తన మేకల్ని ఎవరిని గమనంగా మనం చూసుకోవాలా? ஆட்களை கவனமா பார்த்து கரிசனையா விசாரித்து நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் இருந்தால் எஜமானன் அந்த ஊழியக்காரனை கனப்படுத்துவார். கரிசனంగా తన జనాల్ని వాళ్ళని విచారించి వాళ్ళని నడిపించే వాళ్ళనిదా దేవుడు. அந்த பகுதி வீட்டுல போய் வாசிங்க, மத்தேயு 24:45 47. அப்போ கவனிங்க, அப்போ உண்மையும் உத்தமத்தோடும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்காய் வேலை செய்கிறவர்களை கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? என்ன கிரீடம்? மகிமையின் கிரீடம். மகிமையின் வாடாத கிரீடம். மகிமை எண்டி போன கிரீடம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. மகிமை அనే கிரீடமோ. 2 கிரீடம் முடிஞ்சு. ஒன்னு எது? ఒకటి అది நீதியின் கிரீடம். இரண்டாவது மகிமையின் வாடாத கிரீடம். மூணாவது அழியாத கிரீடம். அழிக்கண்ட உண்டே கிரீடமோ. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9 25வது வாக்கியம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரము 25 வாக்கியము. அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்யணும். என்ன செய்யணும்? ఏం చేయాలా? இச்சை அடக்கம். మన ఆశల్ని అణిసేది. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இச்சை அடக்கம். இந்த உலகத்தின் மேல் இச்சை இருக்க கூடாது. ఈ లోకం మీద మనము ఆశలు ఉండకూడదు. 2 தீமோத்தேயு 4:10 சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4:10 చెప్తారు. தேமா என்ற ஒரு மனிதனை குறித்து பவுல் எழுதுகிறார். శిష్యన్ దా తేమా తేమాని గురించి పౌలు రాస్తాడు. శిష్యుడు தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். போதும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ
என்னோடு கூட ஓடின ஒரு ஊழியக்காரன், నా జతలోనే వచ్చిన ఒక సేవకుడు మంచి, என்னோட கூட வந்த விசுவாச வீரன், నాతో జతలో వచ్చిన విశ్వాసమైనోడు இப்போ உலகத்தின் மேல், ఇప్పుడు లోకం మీద, இந்த ఉலக பிரபஞ்சத்தின் மேல் లోకంలో ఉండే ప్రపంచాన్ని మీద இச்சை வைத்து ఆశ పెట్టి என்னை விட்டு பிரிந்து போனான். నన్ను విడిసిపోయాడు. ஆமென். ఆమేన్. அப்ப பவுல் எழுதுகிற காரியம், పౌలు రాసే ఆ కార్యము நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் மேல் இச்சை இல்லாமல் மோகம் இல்லாமல் நம்மை காத்து கொண்டோம் என்றால் நாம் இந்த அழியாத கிரீடத்தை நாம் ఈ பெற்றுக்கொள்வோம். లోకములో ఆశలైన కార్యాల్లో మనమును జయించుకుంటామంటే మనకు వచ్చేదే ఈ కిరీటము. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்தின் மேல் எப்பொழுதுமே நாட்டம் போய்விடக் మన கூடாது. జీవితంలో లోకం మీద ఎప్పుడూ మనం ఆశలు పెట్టకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சில பேர் நினைப்பாங்க எப்படியாச்சும் ஒரு 5 சென்ட் இடத்தை வாங்கிடணும். ఎట్లయినా ఒక 5 సెంట్లు జాగా తీసుకొని ఇడెల్లా. 5 சென்ட் வாங்கியாச்சு. 5 సెంట్లు తీసయ్యా. ஆமென். ఆమేన్. இப்ப நினைப்பாங்க பக்கத்துல இருக்கிற 5 சென்ட கூட எப்படியாச்சும் வாங்கிடணும். ఇంకా పక్కలో ఉండే 5 సెంట్లని ఎట్లయినా మనం దానిను ஊர்ல తీసుకొని எல்லாம் அப்படித்தானே, சொந்தக்காரன் எவன் முத்தாலும் விட மாட்டான், வெளியே விட மாட்டான் இல்லையா நிலத்தை. సొంతగోడు ఎవడు ఇస్తానో దాని విడి, எவன் முத்தாலும் ఎవడు అమ్ముతానో மீன் கொத்தி மீனுக்காய் காத்திருக்கிறது போல காத்து கொண்டிருப்பான். దానికి గొత్తి కాసుకునే దాని ఆధార కాసుకొని ఉంటాడు. எப்ப மீன் வரும் கொத்தி எடுத்துட்டு போகலாம் ఎప్పుడు చేప వచ్చిన దాని దీని పొడిసి ఎత్తుకొని పోతామని, இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. அதையும் வாங்கியாச்சு. 50 சென்ட் ஆச்சு. ఆ 50 సెంట్లను దాని తీసుకొని అయ్యా. இப்ப இன்னொரு பங்காளி அடுத்த பக்கம் சேல் பண்ண போறான். அவன் பிள்ளைக்கு கல்யாணமா இருக்கும். వాని బిడ్డకి పెళ్లి కోసం వాడు ఆ పక్క ఉండి సేల్ చేస్తాడు. அதையும் விட மாட்டோம். ஏய் விட்டுற கூடாது, புடிடா. దాని విడిసే కూడా దానిని పట్టు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ఈ ప్రపంచం మీద ఆశలు పెట్టి இச்சித்து நாம் ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகிவிடக் கூடாது. ఇచ్చలు పడి దాని లోకం మీద దేవుని విడిచిపోయేడు కూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. உலகத்தின் மேல் நமக்கு எப்ப இச்சை வருகிறதோ, లోకం మీద ఎప్పుడు మనకు ఆశలు వస్తుందో நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம கிரீடம் கீழே இறங்குதுன்னு அர்த்தம். బాగా గమనించుకోవాలా, మన కిరీటం కింద దిగతాయని అర్థము. உலக காரியங்களின் மேல் எப்ப நமக்கு இச்சிப்பு வருகிறதோ, లోక కార్యాల మీద ఎప్పుడు మనకు ఆశలు వస్తాయో, நான் அது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அவனை போல இருக்கணும், இவனை போல இருக்கணும், నేను అట్లా చేయాలా ఇట్లా చేయాలా, వాంతరా వీంతరా నేను ఉండాలంటే, உலக பொருட்கள் மேல் மோகம், లోక వస్తువుల మీద ఉండే அவனை మోహము, போல அப்படி வாங்கணும், నేను వాంతరా అట్లా இவனை తీయాలా, போல இப்படி இருக்கணும். వీంతరా నేను ఇట్లా ఉండాలా. நல்லா கவனிச்சுக்கோங்க, బాగా గమనించుకోండి, எப்ப உலகத்தின் மேல் நம்முடைய பார்வை போகிறதோ, ఎప్పుడు లోకం మీద మన దృష్టి పోతాయో, நினைச்சுக்கோங்க அழியாத கிரீடம் நம்முடைய தலையிலிருந்து கீழே మన இறங்குது. కిరీటం అనేది తలలో నుంచి కింద దిగుతుంది. பவுல் சொல்லுகிறார், தேமா அப்படிப்பட்டவன். தோமா அல்ல, தேமா. తేమ అట్లా ఓడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை கொண்டு என்னை விட்டு விலகி விட்டான். ప్రపంచం మీద ఆశలు పడి నన్ను విడిచి దూరంగా பிரசங்கி పోతున్నాడు. 2:11 சொல்லுது. ప్రసంగి 2:11 చెప్తాయి. சாலமோன் சொல்லுகிறான், సాలమోన్ చెప్తాడు, என் மனசுக்கு விருப்பப்பட்டது எல்லாத்தையும் செய்து பார்த்தேன், சந்தோஷமாயிரு. నా வாசிங்க. మనసుకు ఆశలు పడి అన్నిటిని చేసి చూస్తుని, ஆ ஆ கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும். அல்லேலூயா. హల్లెలూయా. சாலமோன் சொல்றாரு, సాలమోన్ చెప్తాడు, நான் திரும்பி பார்க்கிறேன், నేను తిరిగి చూస్తాను, நான் பிரயாசப்பட்டதனுடைய நன்மைகளை திரும்பி பார்க்கிறேன், ప్రయాసలు పడిందని ఆశల్ని చూస్తాను, அதனுடைய பொருள் நான் சம்பாதித்ததை பார்க்கிறேன், దాని అర్థం అనేది నేను సంపాదించిందని చూస్తాను, என்னுடைய வெகுமதிகள், எனக்கு கிடைத்த வெகுமதிகளை பார்க்கிறேன், నాకు వచ్చిన బక్షిషల్ని చూస్తాను, எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்க்கிறேன், నాకుండే ఐశ్వర్యాలను చూస్తాను, பேரும் புகழும் பார்க்கிறேன், నా సొత్తు నా పేర్ని చూస్తాను, சாலமோனுடைய என்னுடைய வஸ்திரத்தை பார்க்கிறேன், నా వస్త్రాల్ని చూస్తాను. அந்த பகுதியில வீட்டுல போய் வாசிங்க. சாலமோன் சொல்றாரு, என்னை போல ஒரு ராஜா இருந்ததில்லை, నా తర ఒక రాజా ఉండిండి లేదు, அவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருந்தவன், అంత ఆశీర్వాదంతో ఉన్నాడు. மனசுக்கு என்ன தோணுதோ அதன்படி அதை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த நான் விட்டு கொடுத்திருந்தேன். మనసు ఎట్లా ఆశపడుతుందో దానికి పూర్తి చేయడానికి ఉంటాను నేను. இப்படி எல்லாம் செய்து கொடுத்தும் ఇట్లా అన్ని చేసి చూసిను, இப்ப திரும்பி பார்க்கிறேன், ఇప్పుడు తిరిగి చూస్తాను, எல்லாம் மாயை. అన్ని మాయలు.
ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. பாருங்க, அப்ப இந்த உலகத்தை நம்ம இச்சித்து என்னதான் ఈ சம்பாதித்தாலும் లోకంలో ఆశలు పడి ఏదిదా మనం సంపాదిస్తేనో எல்லாமே மாயையாகி போய்விடும். అది అన్ని మాయతో మాయంగా 1 పోయి தெசலோனிக்கேயர் 5:15 1 தெசலோனிக்கேயர் 5:15 யாவருக்கு முடிந்தவரை நன்மை செய்யுங்கள். ஆமென். ఎవరుக்கும் మన వల్ల అయింది సహాయం చేయండి. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా. ஒருவனுக்கு மற்றொருவன் ஆ செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி ஆ பாருங்கள். ஆ உங்களுக்குள்ளோ ஆ மற்ற யாவருக்குள்ளோ ஆ எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகம் மாயை, మీ లోక జీవితంలో நமக்கு இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு முடிந்த அளவு நன்மை செய்ய பழகணும். మనకు ఉండే దాంట్లో మన వల్ల అయిన తర్వాత వాళ్ళకు సహాయాలు చేయాలా. ஆமென். ఆమేన్. அழியாத கிரீடம் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ఆ కిరీటం అనేది మనం తీసుకోవాలంటే இந்த உலகத்தை வெறுக்கணும். ఈ లోకాన్ని మనం உலகத்தின் மேல் ஈச்சிக்க கூடாது. లోకం మీద ఆశలు పట్టకూడదు. நான்காவது నాలుగోది மூணாவது கிரீடம் என்ன? మూడో కిరీటము లేకుండా ఉండే కిరీటము. நான்காவது ஜீவ கிரீடம். మన జీవ కిరీటము. இன்னொரு నాలుగోది 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், கவனிங்க. ஜீவ கிரீடம். జీవ కిరీటము. யாக்கோபு 1:12 యాకోబు 1:12 యాకోబు வேகமா. 1:12 சகிக்கிற மனுஷன் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆ அவன் முத்தமிட்டு விலகின பின்பு ஆ கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆ வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். ஆ சோதிக்கப்படுகிற போதும் போதும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. எதை அல்லேலூயா. பெறுவான்? எதை பெறுவான்? ஏன் சோதனை கிறிஸ்து? பெறுவானா? ஏயா இருக்கிற சோதனை பத்தாதா? இருக்கிற சிலுவை போதாதா? இன்னும் சிலுவை வேணுமா? ఉండే సులువు సాలకుండా ఇంకా కావాలనా? எதை பெறுவான்? ఏంటి తీస్తుడు? ஜீவ கிரீடத்தை பெறுவான். யார் பெறுவான்? జీవ కిరీటం తీసుకుంటుడు ఎవరు? சோதனைகளை శోధనల్ని சகிக்கிற மனுஷன். సగించే మనిషి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம வாழ்க்கையில பிசாசு మన జీవితంలో సైతాన్ எவ்வளவு சோதனைகளை கொண்டு வந்தாலும், ఎంత శోధనలు తీసుకొస్తేనో யோபுடைய வாழ்க்கையில அவன் கொண்டு வந்த சோதனை அனுமதியோடு வந்தான். వాడి యోబు జీవితంలో శోధనలు கர்த்தரிடத்தில் அனுமதியோடு வந்தான். దేవుని దగ్గర ఆడు పర్మిషన్ తీసుకొని వచ్చాడు. ஆனால் అవుతే யோபு தன்னுடைய வாழ்க்கையில் యోబు తన జీవితంలో அந்த சோதனைகளை சகித்து நின்றபோது ఆ శోధనల్ని సగించి నిలిచినప్పుడు திருப்பி ஜீவன் பெற்றாரா? తిరిగే ప్రాణం తీసుకున్నాడా? ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை పిశాసు తీసుకొని వచ్చే శోధనలు நம்ம సகித்து எதிர்த்து நின்றோம் என்றால் సగించి ఎదిరించి నిలుస్తామంటే நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் தான் ஜீவ கிரீடம். మనకి ఇచ్చబడే కిరీటం దా జీవ కిరీటము. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வாசிக்கலாம். ప్రకటన విశేషంలో 2:10 చదువుతాము. ప్రకటన విశేషం 2. நீ படபோகிற பாடுகளை குறித்து ஆ எவ்வளவும் பயப்படாதே. ம் இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக இன்னும் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். உங்களில் சில பேரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் உண்மையாயிரு. நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். ஆமென். ஆமென். சாத்தான் எவ்வளவு தொந்தரவு, எவ்வளவு சோதனைகளை தந்தாலும் పిశాసు ఎన్ని శోధనలు ఇస్తేనో நாம கர்த்தருக்கு மட்டும் உண்மையாய் இருக்கணும். దేవునికి మాత్రం నిజంగా ఉండాలా. பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தா దేవునికి ప్రియంగా ఉంటే சாத்தான் எத்தனை அனுமதி பெற்று சோதனையை தந்தாலும் పిశాసు ఎన్ని శోధనలు మనకి ఇస్తేనో நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு. మనకు జీవ కిరీటం అనేది ఉండాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அவனுடைய சோதனைக்கு மட்டும் அவன் பின்னாடி போயிடக்கூடாது. వాని శోధనలకు మాత్రం వాని ఎనుకు పోయకూడదు. இயேசுவை பார்த்து சொன்னா, என்ன நமஸ்காரி, இதெல்லாம் உனக்கு தர்றேன். యేసుని చూసి చెప్పాడు, నన్ను నమస్కరించుకో, ఇదన్నీ నీకు ఇస్తాను. ஆமென். ఆమేన్. நாம இருந்தா என்ன செய்திருப்போம்? మనముగా ఉంటే ఏం చేసి ఉంటాం? இவ்வளவுதானே, இதை அப்பவே சொல்லக்கூடாதா? ఇంతనే కదా, అప్పుడే నాకు చెప్పిండు కూడా. நான் எப்பவே பண்ணியிருப்பேன். నేను ఎప్పుడో చేసిండే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம் அப்படிப்பட்ட ஜாதி அல்ல. మనం ఆ తర ఉండే జాతులు కాదు. ஆமென். ஆமென். கர்த்தரை
தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியவான்கள். యెహోవాని దేవుడిగా పెట్టుకున్న జనాలు கல்வாரி இரத்தத்தால் மீட்கப்பட்ட நானும் நீங்களும். కల్వారి రక్తంలో మిక్కించిన నువ్వు சாத்தானுடைய கண்ணிக்கு எல்லாம் நம்மை பிடிக்க முடியாது. సాతాన్ సైతాన్ కళ్ళకంత మనల్ని పట్టును కాదు. ஆமென். ஆமென். எத்தனை சோதனைகள் அவன் கொண்டு வந்தாலும் ఎన్ని శోధనలు వాడు తీసుకొస్తే நம் ஆண்டவர் மேல் பற்றுதலாய் வைராக்கியமாய் இருந்து கொண்டோம் என்றால், దేవుని పట్టుకునే పట్ల మన వైరాగ్యంతో ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தோம் என்றால், దేవునికి నిజంగా ఉంటామంటే நமக்கு தருகிறது தான் ஜீவ கிரீடம். మనకుదా ఇచ్చపడే కిరీటం అనేది జీవ కిరీటము. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. சாத்தானுடைய எந்த உபத்திரவத்துக்கும் அடிபணிந்து விடாதீர்கள். పిశాసు ఉపద్రవాలకు ఏంటికి మనం నిలికూడదు. கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள். దేవునికి నిజంగా ఉండండి. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நிறைய காரியம் சொல்லலாம், நேரம் போகிறது. ஆமென், ఆమేన్, ஆமென். ఆమేన్. கஷ்டத்துல இருக்கும்போது பொல்லாத வழிகளை பிசாசு காண்பிப்பான். కష్టాల్లో ఉండేనప్పుడు తప్పైన దారిల్లో పిశాసు చూపిస్తుడు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. லஞ்சம் வாங்குவது, பரிதானம் வாங்குவது, పరిధానం తీసేది, கள்ள தராசு, ఆ కళ్ళ ఆ తరాసు, இதெல்லாம் சாத்தானுடைய ஒவ்வொரு ஆயுதம். ఆ పిశాసు ఇచ్చే మనకు ఐడియాలు. ஆமென், ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம உசுப்பு ஏத்திக்கிட்டே இருப்பான். உன் கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும்? నీ కష్టాలు వానికి ఏం తెలుసు, తీసుకో. அவர் பாட்டுக்கு 2 மணி நேரம் பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடுவாரு. వాని పాటకు ఆయన పాటకు 2 గంటలు ప్రసంగం நீ చేసి செய், నువ్వు చెయ్యి, நீ செய். చెయ్యి నువ్వు. உசுப்பு ஏத்திக்கிட்டே இருப்பான். నీకు చెప్తానే ఉంటాడు. ஆமென். ஆமென். உன் கஷ்டம் அவருக்கு தானே, அவருக்கு தெரியும். నీ కష్టం అతనికి దా నాకు తెలుసును. ஆமென், ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. எக்காரணம் கொண்டும் ఎప్పుడు ఏ சாத்தானுடைய எந்த உபத்திரவத்திலும் சோதனையிலும் పిశాసు శోధనలో ఏంటి அவனுக்கு அடிபணிந்து விடாதிருங்கள். వానికి తగ్గిపోయి ఉండొద్దండి. கர்த்தருக்கு உண்மையுள்ளவர் ஆயிருங்கள். యెహోవాకు నిజమైనోడుగా ఉండండి. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. சுண்டல் வித்தாலும் கர்த்தர் உன்னை கோடீஸ்வரன் ஆக்க முடியும். ఇది తీస్తాను వాడు నేను కోటిస్గా చేస్తుడు దేవుడు. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் தளராதுங்க. మనసు విడదండి. நமக்கு தேவை మనకు కావాల్సింది கோடி அல்ல, కోట్లు కాదు. நமக்கு தேவை ஜீவ கிரீடம். మనకు కావాల్సి జీవ కిరీటము. ஐந்தாவது மகிழ்ச்சியின் கிரீடம். సంతోష కిరీటము. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. சில பேர் நினைக்கிறாங்க, కొందరు తలుస్తారు, எப்பா அங்கேயாவது வச்சிருக்கிறாரே ஆண்டவர். అక్కడన్నా పెట్టిండాడే నాకు దేవుడు. ஆமென். ఆమేన్. சிரிச்சா கூட குத்தம். నవ్వుతే కూడా తప్పులు. ஆமென், ఆమేన్. அங்கேயாவது மகிழ்ச்சியை வச்சிருக்கிறாரே ஆண்டவரே. అక్కడైనా సంతోషం పెట్టి கவலைப்படாதே. చింతపడద్దు. ஆண்டவர் கூப்பிடுவார். దేవుడు పిలుస్తుడు. என் அருமை மகனே, నా ప్రియమైన என் కొడుకా, அருமை மகளே, నా ప్రియమైన நீ కూతురా, உலகத்தில் இருக்கும் வரை నువ్వు లోకంలో ఉండిన దాకా வேதனைப்பட்டாய். వేదనలు పడావు. கண்ணீரே உன் வாழ்க்கையாய் இருந்தது. కన్నీర్లే నీ జీవితంగా ఉండింది. லாசருவே, లాసరు அப்ரகாம் மடியில் இளைப்பார். ఆబ్రహాం మడిలో నిద్రపోతాడు. ஆமென், ஆமென். மகிழ்ச்சியின் கிரீடம் సంతోషం మన కిరీటము. யாருக்கு? ఎవరికి? யாருக்கு? ఎవరికి? ஆத்தும ஆதாயப்படுத்துகிற பிள்ளைக்குரியதுதான் மகிழ்ச்சியின் கிரீடம். ఆత్మల ఆదాయం చేసే దేవుని బిడ్డలకు 1 தெசலோனிக்கே 2:19 1 తెస్సలోనికే 2:19 முடிஞ்சு. 1 தெசலோனிக்கே 2:19 மகிழ்ச்சியின் கிரீடம். సంతోషం కిరీటము. யாருக்கு இது? எங்களுக்கு நம்பிக்கையோ ஆ சந்தோஷமோ ஆ மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர் ஆ யார்? ஆ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா இருப்பீர்கள். ஆமென், ஆமென். அப்போ சுவிசேஷகனுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் எதனால் கிடைக்கிறது? సువిశేషగానే ఒక కిరీటం ఏంటిని గురించి దొరుకుతాయి? இயேசுவுக்கு முன்னால் அவன் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் நிற்கும் போது சுவிசேஷகனுக்கு அந்த மகிழ்ச்சியின் கிரீடம் கிடைக்கிறது. ముందు తన నడిపించిన జనాలు నిలిపిసేనప్పుడు మనకు ఆ కిరీటం దొరుకుతాయి. హల్లెలూయా, హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்ம வாழ்க்கையில మన జీవితంలో குறைந்தது 10 பேருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும். తగ్గింది 10 జనాలకన్నా సువిశేషాలు మనం చెప్పాలా. ஆமென், ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. ஒரு 10 పేరుకాదు సువిశేషத்தை சொல்லிரணும். ఒక 10 జనాల కోసమన దేవుని కార్యాల గురించి చెప్పాలా. நமக்கு என்ன கிடைக்கும்? ఏం మనకు దొరుకును అనేది? மகிழ்ச்சியின் கிரீடம், సంతోషమైన కిరీటం. ஆமென், ఆమేన్. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, இந்த 5 கிரீடங்கள், ఈ 5 కిరీటాలు. 1 ఒకటి
நீதியின் கிரீடமோ மகிமையின் கிரீடமோ மகிமையின் வாடாத கிரீடம், வாடக்கண்ட கிரீடமோ அழியாத கிரீடம், அழியாத கிரீடமோ ஜீவ கிரீடம், ஜீவ கிரீடமோ சந்தோஷ கிரீடமோ மகிழ்ச்சியின் கிரீடம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளுக்கு வாஞ்சை உண்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க அந்த பொற்கிரீடம் கொண்டு வர்றது இந்த 5ல எனக்கு ஒன்றாவது நான் பெற்றுக்கொள்ளணும். ఈ లోక జీవితంలో ఈ 5 కిరీటంలో ఏదైనా ఒకటి మీ దగ్గర నేను తీసుకోవాలా. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ஒன்றாவது பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. నాకు ఒకటేనా దొరికోవాలా దేవుడా. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். சொல்லுங்க, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, ஆமென். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம
அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமாண்டவரே, பரம அழைப்பின் பந்தய பொருள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறதப்பா. పందె వస్తువులు నాకు ముందు ఉన్నాయి స్వామి. அந்த பொற்கிரீடம் நீர் எங்கள் முன்பாய் எதிர்கொண்டு வந்து ఆ బంగారు కిరీటం మాకు ఎదిరించి వచ్చి நீர் எங்கள் மேல் சூட்ட போகிற அந்த பொற்கிரீடம், ఆ బంగారు కిరీటం మా తల మీద పెట్టినప్పుడు 5 கிரீடங்கள் பார்த்தோமப்பா. ఆ 5 కిరీటాలు మాకు ఇయ్యండి. இயேசுவே, எங்க வாழ்க்கை நிலையற்ற இந்த வாழ்க்கையில నానా మా జీవితం నిలి లేకుండా நாங்கள் ஓடுகிற ஓட்டம் మేము పరిగే పరుగు அந்த பந்தய பொருளுக்காய் இருக்கணுமப்பா. ఆ పంద పొరులు వస్తువు எங்கள் కోసం இலக்கு அதுதான் ஆண்டவரே. మా గురి అనేది అదే. அந்த இலக்கை நோக்கி ஓட ఆ జాన్ చూసి పరిగే ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ఒక్కొక్క బిడ్డని బలపరచండి, சபையை பலப்படுத்தும், సభని బలపరచండి, உம்முடைய மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்தும். నీ మనవాళిగా నన్ను ఆయతపడద్దు. கிருபை தாங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. నీ కిరుబ తాంగిని యేసువి నామములో